பஞ்சாபில் போட்டியின் போது தமிழக வீராங்கனையை நடுவர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பஞ்சாபில் போட்டியின் போது தமிழக வீராங்கனையை நடுவர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது அண்மை செய்தி ஒன்றை நாம் பார்க்கிறோம். அதன் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சாபில் போட்டியின் போது தமிழக வீராங்கனையை நடுவர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தானம், எதற்காக இந்த தாக்குதல், என்ன காரணம்? ராதா, 2024-2025 ஆண்டுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டி என்பது பஞ்சாப்ல தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து 4 பல்கலைக்கழகங்களை சார்ந்த வீராங்கனைகள் இந்த கபடி போட்டியில பங்கேற்று விளையாடி வராங்க. அந்த வகையில இன்று நடைபெற்ற காலிறுதி போட்டியில தமிழ்நாட்டுடைய அன்னை தெரேசா பல்கலைக்கழகத்திற்கும் அதே போன்று தர்பாங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலே நடைபெற்ற போட்டியின் போது எதிரணி வீராங்கனையை பவுல் செய்ததன் காரணமாக தமிழக வீராங்கனைகளும் அதே போன்று அந்த தர்பாங்கா பல்கலைக்கழக வீராங்கனைகள் இடையிலான மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில நடுவர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது அங்கு நடைபெற்ற வாக்குவாதம் காரணமாக தமிழக வீராங்கனைகள் நடுவர்களிடையேவும் இந்த பிரச்சனை என்பது உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது போட்டி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வீராங்கனைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஆண்களுக்கு இடையிலான கபடி போட்டி நடைபெற்ற போதும் இதே போன்று பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதன் பின்பு அந்த அசோசியேஷன்கள் செய்யப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதில் இடையிட்டு பேச்சுவார்த்தை நடத்திய பின்புதான் சரி செய்யப்பட்டிருந்தது. தற்போது மாணவிகள் சென்ற போதும் இந்த பிரச்சனை என்பது உருவாகி இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம தமிழ்நாடு கபடி சங்கத்தின் நிர்வாகத்திடம் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான் கபடி சங்கத்தினரிடம் தொடர்ந்தாக தமிழ்நாடு கபடி சங்கம் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்போது வீராங்கனைகள் அறைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக நமக்கு முதற்கட்ட தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. ராதா, பவுல் அட்டாக் குறித்து நடுவரிடம் தமிழக வீராங்கனைகள் முறையிட்ட போது நடுவர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இரு அணிகளுக்கிடையே கைகலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. நாற்காலிகளை தூக்கி வீசி வீராங்கனைகள் சண்டையிடும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.